உணவு தேடுறதுக்காக பிட்டு காட்டுக்கு போனது. அப்படி உணவு தேடிக்கிட்டு அடர்ந்த காடு வரைக்கும் போனது. எங்கே போயும் அது அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்து உணவே கிடைக்கவே இல்லை. பசியோட இருந்த பிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் உணவு தேடி பார்க்கலான்னு நினச்சி கொஞ்சம் தூரத்துக்கு போனது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பறவை வெளியே உட்காந்து ஒரு மண்பானையோட அமர்ந்து இருந்ததை பார்த்தது. அந்த பறவைக்கிட்ட போய் உணவு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கலான்னு அந்த பறவையோட வீட்டுக்கு அதோட பக்கத்துல போய் உட்கார்ந்தது. வா பறவை, உன் பேர் என்ன? ஏன் என் வீட தேடி வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? அடடே, என்ன குழந்தை இப்படி சொல்லிட்ட? இரு, நான் வீட்டுக்குள்ளே போய் உனக்கு தேவையான உணவை எடுத்துட்டு வந்து தர்றேன், நீ சாப்பிட்டு பசியாரு. அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போன பறவை அது சாப்பிட்றதுக்கு தேவையான பழங்களை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தது. வெளியே வந்து பிட்டுக்கிட்ட அந்த பழத்தை கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொன்னது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் கூட நீங்க ஏதோ தானியங்கள் தான் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். இனிப்பான பழத்தையே எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. நான் பசியில இருக்கிறதுக்கு இந்த பழம் எனக்கு ரொம்ப தித்திப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும் பிட்டு, எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல. இந்த பானையில எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து தர முடியுமா? அதுக்கு என்ன, தாராளமா நான் உதவி செய்யறேன். எனக்காக நீங்க பசி அமர்த்துறதுக்கு பழங்கள் கொடுத்துருக்கிறீங்க. நான் உங்களுக்காக இந்த உதவி கூட செய்ய மாட்டேன்னா கண்டிப்பா செய்யறேன். கொடுங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து தந்துடுறேன். அப்படி சொல்லிட்டு பானையை எடுத்துக்கிட்டு பிட்டு குளக்கரையை நோக்கி போனது. அங்கே குளக்கரையில் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு பானையை திரும்ப கொண்டு வந்து அந்த பறவைக்கிட்டேயே கொடுத்துருச்சு. ரொம்ப நன்றி பிட்டு, என்னால் உடம்புக்கு முடியலை, அதனால தான் என்னால் தண்ணி எடுக்க முடியலை. நீ எனக்காக தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்ட. உன்னோட உதவியை நான் மறக்கவே மாட்டேன். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்னைய கண்டிப்பாக தேடி வா. உனக்காக நான் என்ன உதவி வேணாலும் செய்வேன். சரிங்க, கண்டிப்பா நான் எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா உங்ககிட்ட நான் வரேன். இப்ப நான் கிளம்புறேன். வீட்டுல அம்மா எனக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த உணவு கொண்டு போய் நானும் அம்மாவும் பகிர்ந்து சாப்பிட்டுக்க போறோம். அப்படி சொல்லிட்டு பிட்டு உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனது. அந்த பழத்தை பார்த்த முன்னா, பிட்டு உனக்கு ஏது இந்த பழம்? பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப தித்திப்பா இருக்கும் போலயே. இந்த பழத்தை ஏது உனக்கு யார் கொடுத்தது? பிட்டு இந்த பழம் ஏது, இந்த பழம் யார் கொடுத்ததுன்னு எல்லா கதையையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னது. சரிம்மா, வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பழத்தை சாப்பிடலாம். ஒரு நாள் பாஸ்கி தனியாக சோகமாக நின்றுக்கிட்டு இருந்தது. அதை பார்த்த பிட்டு பறவை பாஸ்கி அங்கிள் ஏன் தனியாக உட்காந்துருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக பக்கத்தில் வந்து நின்னது. பாஸ்கி அங்கிள், எதுக்காக தனியா நின்னுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் சோகமா இருக்கீங்க? நீ சின்ன பிள்ளை, உங்ககிட்ட சொன்னா ஒன்றும் புரியாது. நானே சாப்பாடு கிடைக்கலன்னு சோகமா இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பறவையோட வீடு இருக்கு. நீங்க வேணா அங்க போய் உதவின்னு கேளுங்களேன். அந்த பறவை உதவின்னு கேட்டா அதால முடிஞ்ச உணவுகளை நமக்கு கொடுக்கும். நீங்க போய் அந்த பறவைகிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. வா பறவையே, உனக்கு என்ன வேணும்? உன் பேர் என்ன? என் பேரு பாஸ்கி. பிட்டு தான் சொன்னது உங்ககிட்ட வந்தா உணவு கிடைக்கும்னு சொல்லி. அதான் உங்ககிட்ட உணவு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா? என்கிட்ட உணவுன்னு கேட்டு யார் வந்தாலும் நான் கண்டிப்பாக உணவு தருவேன். கொஞ்சம் நேரம் இரு, நான் உள்ளே போய் உணவு எடுத்துட்டு வந்து தர்றேன். அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் உணவை எடுத்துட்டு வந்து பாஸ்கி கழுகுக்கிட்ட கொடுத்தது. உணவை பார்த்ததுமே பாஸ்கிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம என்ன கேட்டாலும் இந்த பறவை தரும் போலையே. நான் யாருன்னே தெரியாது, நான் உணவுன்னு கேட்ட உடனே எனக்கு கொடுத்துருச்சு. சரியான ஏமாளி பறவையாக தான் இருக்கும் போல இன்னும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அந்த பழத்தை பார்த்துக்கிட்டே இருந்தது. நீ கேட்ட மாதிரி நான் பழத்தை கொடுத்துட்டேன். எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். என்னது உதவியா? என்ன உதவி செய்யணும் உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த பானையில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். உணவை கொடுத்தமா போன்னு சொன்னமான்னு இல்லாம உதவி செய்யணுமாமல. உதவி? என்ன உதவி? நம்ம செய்ய முடியாதுன்னு சொன்னா அது திரும்ப நம்ம பழத்தை நம்ம கிட்ட இருந்து அது வாங்கிக்கிறோம். அதனால உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். சரி, குடு பறவை, நான் போய் இதுல தண்ணி எடுத்துட்டு வந்து உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கி அந்த பழத்தையும் பானையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கே போயிடுச்சு. வாங்க பாஸ்கி,
பழம் கொண்டு வந்தீங்க சரி, கூடவே ஒரு பானையும் கொண்டு வந்திருக்கீங்க. ஏது இந்த பானை உங்களுக்கு? பானை ஏதுன்னு கேட்ட சாரல் கிட்ட பாஸ்கி கழுகு நடந்ததை எல்லாத்தையுமே சொன்னது. நல்லதா போச்சு. இந்த வெயில் காலத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த பானை ரொம்ப உதவியா இருக்கும். இந்த பானை நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கலாம். சாரல், இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? வா, அந்த பழத்தை நம்ம சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமாங்க, நானும் ரொம்ப நேரம் பசியில இருந்தேன். நல்ல வேளை நீங்க பழம் கொண்டு வந்திருக்கீங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரல் பறவையும் பாஸ்கி கழுவும் 2 பேரும் சேர்ந்து அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த பழம் பாகக்காய் மாதிரி ரொம்ப கசப்பா இருந்தது. அட பாஸ்கி, என்ன பழம் இது? ரொம்ப கசப்பா இருக்கு. இந்த பழம் இனிப்பா இருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப கசப்பா இருக்கு. இதை எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க? அட ஆமா சாரல், நான் கூட இந்த பழம் தித்திப்பா இருக்கும்னு நினைச்சேன். இவ்வளோ கசப்பா இருக்கும்னு நினைக்கல. ச்சே, இதை எப்படி சாப்பிடுறது? சரி, இதை கீழே போடு. மறுநாள் பிட்டு மறுபடியும் பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை பாஸ்கி பார்த்தது. என்ன பிட்டு, என்னை இப்படி ஏமாத்திட்ட? நீ சாப்பிட்ற பழம் எப்படி இவ்வளோ ருசியா இருக்கா? என்ன இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? நான் அன்னைக்கு வாங்கிட்டு வந்த பழம் ரொம்ப கசப்பா இருந்தது. நாங்கள் அதை சாப்பிடவே இல்லை, கீழே போட்டுட்டோம். அட என்ன அங்கிள் சொல்றீங்க? இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு தித்திப்பா இருக்கு. நீங்க இதை போய் கசக்குதுன்னு சொல்றீங்க. இல்லை பிட்டு, நாங்கள் சாப்பிட்ட பழம் ரொம்ப கசப்பா இருந்தது. எதனால உன்னோட பழம் தித்திப்பா இருந்தது, என்னோட பழம் மட்டும் கசப்பா இருந்தது? அந்த பறவைகிட்டயே போய் கேட்கலாம். வா பிட்டு. எதனால கசப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பறவையோட வீட்டுக்கு பிட்டுவும் பாஸ்கி கழுவும் போனாங்க. அப்படி அந்த பறவை கிட்ட எதனால நீங்க எனக்கு கொடுத்த பழம் கசப்பா இருந்தது அப்படின்னு பாஸ்கி கழுகு கேட்கும்போது அந்த பறவை நடந்ததை சொல்லுச்சு. யார் மனசாட்சிக்கு பயந்து உண்மையாகவும் மற்றவங்க உதவுற குணமும் கொண்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் கொடுத்த பழம் தித்திப்பாக இருக்கும். அந்த பறவை சொன்னதை கேட்ட பாஸ்கி கழுகு தன்னோட தப்பை உணர்ந்தது.